ரொம்ப பொல்லாத ஏரோது பாருங்க. ஒரு பக்கம் துணிகரமாக பாவம் பண்ணுறான், இன்னொரு பக்கம் யார்கிட்ட ஆலோசனையும் கேட்குறான். கேட்டது மாத்திரமா செய்யவும் செஞ்சான். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஏரோதை போல தான். இந்த ஏரோது என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் நெருக்கும் போது நேராக யோவான் சண்டை போவான். அப்பா ஒரு பிரச்சனையாக இருக்குதுப்பா, நிர்வாகம் பண்ண முடியல, தேசத்தில் குழப்பமாக இருக்குதா, என்ன முடிவுன்னு உடனே யோவான் சண்டை ஆலோசனை கொடுக்குறார். இப்படிலாம் பண்ண, அப்படிலாம் பண்ண, அப்படிலாம் பண்ணு விருப்பத்தோடு கேட்டு, சரிப்பா யோவான் அப்படியே செய்கிறேன் அப்படின்னு திரும்போது யோவான் சொல்லுவார், அதோட ஏரோதையாலையும் கழட்டி விட்டுரு அப்படின்றார். ஆனால் அதை மட்டும் அவன் என்ன செய்யலை. சில பேர் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுவோம், பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டோம், பாஸ்டர் ஆலோசனை கேட்போம். உடனே பாஸ்டரும் ஜெபம் பண்ணி இப்படி பண்ணுங்க ஆலோசனை. பாஸ்டர் கர்த்தரே உங்க மூலமாக பேசினார். யாரு யாரு? கர்த்தரே பேசினாரு, அப்படியே செஞ்சோம், பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. இப்போ அதே பாஸ்டர் ஒரு தப்பு பண்ணும் பொழுது, பிரதர் சிஸ்டர் இது கர்த்தருக்கு அருவருப்பு, இந்த பாஸ்டருக்கு இதே வேலை தான் எப்போ பாரு. மஞ்சள் புரியுதா உங்களுக்கு? பிரச்சனை வரும்பொழுது பாஸ்டர் ஆலோசனை கொடுத்தா அது யார் கொடுக்குற வார்த்தை? ஆவியானவரே கொடுத்துட்டாரு. அதே பாஸ்டர் தப்பை கண்டிச்சா இப்போ யாரோட வார்த்தை? அது பாஸ்டரோட வார்த்தை. இந்த ஏரோது அப்படிதான். அவனுக்கு பிரச்சனை வரும்போது யோவான் ஆலோசனை கொடுத்தா அது கர்த்தரே கொடுத்த ஆலோசனை. அதே யோவான் சனகன், நீ ஏரோதியால வச்சிருக்கிறது பாவம், கழட்டி விட்டுருனே, இந்த யோவான் இப்படியே தான் பேசுவார். இதாங்க இருமனம், தான் இருமனம். பிரச்சனை வரும்பொழுது கர்த்தரை தேடுறது, போராட்டம் வரும்பொழுது கர்த்தரை தேடுறது. இப்போ கட்டாயம் ஒரு ஆலோசனை வேணும், பயங்கர குழப்பம். அப்போ இந்த ஆலோசனை கர்த்தர் கொடுத்தாதான் பிரச்சனை மாறும். அப்போ தேவனை தேடுவோம், ஊழியக்காரர் மூலம் வருகிற ஆலோசனை கேட்போம், கீழ்ப்படிவோம், மனம் திரும்புவோம். ஆனால் பாவம் செய்யும் பொழுது ஊழியக்காரர் மூலம் கர்த்தர் எச்சரித்தாருன்னா அதுக்கு என்ன செய்ய மாட்டோம்? கீழ்ப்படி. இதுதான் இருமனம், இதுதான் இருமனம். அதில் குறித்த ஆண்டு சொல்றாரு, இருமனம் உள்ள தன் வழிகளில் எல்லாம் நீ எப்படி இருக்குன்னு யோசித்துப்பார். நீங்கள் படிக்கிற இடத்துல, நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல ஆவிக்குரிய அடையாளத்தோடு வாழ்றீங்களா? இல்லை பாஸ்டர், நான் வேலை செய்கிறது ஐடி கம்பெனி, நான் வேலை செய்கிறது இப்படிப்பட்ட ஒரு இடம், நான் வேலை செய்கிறது எல்லாருமே 2K கிட்ஸு. என்ன கிட்ஸா? எல்லாம் 2K இப்படி தான் இருக்கிறாங்க, நாங்கள் இப்படி வித்தியாசம் ஆக முடியாது, அவர்களை போலவே நான் மாறிட்டேன். இல்லைங்க, சபையில் ஒரு வேஷமும் வெளியில் ஒரு வேஷம் போடாதீங்க. யாக்கோபுக்கு 12 ஆம்பளை பசங்க. மூத்த மகன் ரூபன். சேஷ்டபுத்திர பாகம் யாருக்கு? அவனுக்கு தான். ஆனால் சேஷ்டபுத்திர பாகம் யாருக்கு வந்துருச்சு? யோசேப்புக்கு. 11வது மகன் யோசேப்பு, அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் வந்துச்சு. முதல்ல 10 அண்ணமார் இருந்தான், 10 அண்ணமாரி கர்த்தர் கழட்டி விட்டார், யோசேப்புக்கு அந்த ஆசீர்வாதம் கொடுத்தார். என்ன காரணம்னா, நீ ஆதியாகமம் 37 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். நல்ல கவனிங்க. யோசேப்பு தன் 10 அண்ணமாரோடு சேர்ந்து சில சமயங்களில் ஆடு மேய்க்க அவன் என்ன செய்யறான்? போகிறான். இந்த 10 அண்ணமா இருக்கிறான் பார்த்தீங்களா, இவன் எப்படி என்ன கேரக்டர்னா, அப்பா முன்னாடி நிற்கும் போது இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி அவன் நல்ல பையன். அவன் பேச்சு, அவன் நடக்க, அவன் ட்ரெஸ்ஸிங், அவனுடைய பழக்க வழக்கம் யாக்கோபே மெய் செலுத்துருவாரு. பெத்த 10 பிள்ளைங்க, 10,000 பிள்ளைங்க இப்படி தான் என்ன செய்யணும்? பெத்தெடுக்கணும். 10 பிள்ளைகள் எவ்வளோ அழகான பிள்ளைங்க அப்படின்னு யாக்கோ மெச்சிக்கிறாரு. இந்த பிள்ளைங்க அப்பாவை விட்டு வீட்டை விட்டு தூரத்தில் ஆடு மேய்க்க போகும்போது அவன் பேச்சு மாறுது, அவன் நடக்க மாறுது, அவன் ட்ரெஸ் மாறுது, அவன் பழக்க வழக்கம் மாறுது, அவன் சுவாபம். இதை யோசேப்பு பார்க்குறான். அடே என்னடா இப்படி முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்சது போல அப்பா முன்னாடி அப்படி நடிச்சிங்களேடா, இப்படி துன்மார்க்கமாக நடக்கிறீங்களே. யோசேப்பு பொறுக்க முடியல. கொஞ்ச நாள் ஆடு மேய்ப்பாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது 50 பேரும் அப்படியே எல்லாம் அடையாளத்தை மாற்றிக்கிட்டான். 10 பேர் நல்ல பிள்ளை போல வரான். யோசேப் தனியே போய் அவங்க அப்பா சொல்கிறான், நம்பிராதீங்க இவனை, அத்தனை கல்லூரி மங்கனுங்க, எல்லாம் நடிக்கிறான். உங்களை விட்டு தூரம் போனால் அத்தனை துன்மார்க்கம் பண்ணுறான். வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க தான் செல்ஃபோன் தொட மாட்டான், வீட்டை வெளியே போனால் காதை விட்டு இறக்க மாட்டேங்கிறான். லேலூயா லேலூயா. வீட்டுக்குள்ளே தான் இவன் கேரக்டர், இப்படி பேச்சு, பார்வை, பழக்கம், அன்பு எல்லாமே.
வெளியே போயிட்டு அவன் கேரக்டர். இந்த 10 சகோதரர்களும் அப்பா முன்னாடி ஒரு முகம், அப்பா விட்டு வெளியே போனா ஒரு முகம். இந்த யோசேப்பு ஒரு நாள் சோறு கொடுக்க போறான், அவன் மேல கோவப்பட்டு அவனை 20 வெள்ளிக்காசுக்கு என்ன செய்துட்டாங்க, வித்துட்டாங்க. அப்பா போய் சொல்ல முடியாதுல்ல. இப்போ என்ன பண்ணானுங்களாம், வாசிங்க 37 அதிகாரம் 31 32 வாசிங்க. அவர்கள் இந்த 10 பேரும் எப்படிப்பட்ட ஆட்கள்ங்கிறத நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு 31 32. அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்திலே தோய்த்து பல வருணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்தில் அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார்கள். 10 பேர் என்ன கிரிமினல் பாருங்க, இவனுங்க எவ்வளவு நடிகனுங்க பாருங்க. அவன் போட்ட ட்ரெஸ்ஸை பறிச்சுட்டாங்க, அது சூப்பர் பலவர்ண அங்கி. யார் போட்டது? யோசேப்பு போட்டது. அதை எடுத்துட்டு காசுக்கு வித்துட்டாங்க. இப்போ அப்பாட போய் சொல்லணும். இப்போ என்ன பண்றானுங்க பாருங்க, ஒரு வெள்ளாட்டு கடாவை அடிச்சு ரத்தத்தை எடுத்து சும்மா அப்படி துணி ஊற வைக்கிற மாதிரிலாம் செய்ய முடியாது. ஏன்னா ஒரு துஷ்ட மிருகம் வந்து யோசேப்பை பீரிச்சுன்னா ட்ரெஸ் அங்கங்க கிழிஞ்சிருக்கும். முழுக்கவும் சிவப்பா என்ன செய்யாது, மாறாது, அங்கதான் ரத்தம் இருக்கணும். அப்ப அப்பா பார்த்தா இது துஷ்ட மிருகம் கடிச்சது தான் அப்படின்னு அவங்க அப்பா என்ன செய்யணும், நம்பணும். அப்ப என்ன பண்ணிருக்கான் பாருங்க, 10 பேரும் பிளான் பண்ணி எங்கெங்க கிழிக்கணும், எங்க கட் பண்ணணும், எங்க ரத்தம் தைக்கணும். இந்த 10 பேருடைய கிரிமினல் மைண்ட் பாருங்களேன். அப்பா முன்னாடி நல்லவனா நடிக்கிறவங்க மாய்மாலமான ஒரு வாழ்க்கையை வாழ்றான். இதனாலதான் கர்த்தருடைய புறமேத்தல்னாரு. நான் நிறைய நேரங்களில் பாஸ்டரை ஏமாத்திடலாம், விசுவாசிகளை ஏமாத்திடலாம், பெத்தவங்களை ஏமாத்திடலாங்க, புருஷனை மனைவி நீங்க ஏமாத்திடலாங்க. நம்ம தவறான வாழ்க்கை, அந்தரங்கத சில பாவம், தவறான சிந்தைகள், அருவருப்பான காரியம் எல்லாத்தையும் ஏமாத்திடலாங்க. ஆனா யாரை ஏமாற்ற முடியாது? கர்த்தரை ஏமாற்ற முடியாதுங்க. யாக்கோபு ஏமாந்துட்டாரு. யாக்கோபு இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே அங்கங்க மிருகம் கீர்ன நகாட்சிகளை போல இருக்குது, ரத்தம் அங்கங்க. இது பார்த்தோன்னே ஆமாமா என் பையன் துஷ்டம் மிருகம் கொண்டு போச்சுன்னு அவரே முடிவு பண்ணிட்டாரு. இதை விட ஒரு கொடுமை என்ன தெரியுங்களா? 35 வாசிங்க. அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். என்ன சொல்ல வந்தானா? யாருக்கு? இப்போ இருதயம் எவ்வளவு மோசமான இருதயம் பாருங்களேன். அப்பா மாடி நடிச்சான், தம்பியை வித்து போட்டாங்க, மிருகம் கொண்டுடுச்சுன்னு அவங்க அப்பாட்ட டிராமா போட்டுட்டான். இப்போ அவங்க அப்பா உள்ள உடைஞ்சி சாகர் நிலைமையில் அழும்பொழுது அவன் இருதயம் அப்பா கூட மாறல பாருங்க. அவன் இருதயம் அப்பவும் மாறுறாங்க. வந்து அப்பாவை என்ன பண்றானா, ஆறுதல் படுத்துறது போல நடிக்கிறாங்க. இதாங்க மாய்மாலம். இது அருவருப்பான ஒரு வாழ்க்கை. நம்ம நினைக்கிறோம், நான் தானே சர்ச்சுக்கு வரேன்ல, நான் தானே ஜெபம் பண்றேன்ல, நான் ஊழியமெல்லாம் பண்றேன்ல, நான் எல்லா காரியத்தையும் செய்யறேன்ல, நிறைய கொடுக்குறேன்ல, எல்லாம் ரைட்டுங்க. ஒரு மறைவான திரைக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை வாழ்றோமே, அருவருப்பான ஒரு சிந்தை. ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் யாருக்கு தெரியாத ஒரு பொல்லாத வாழ்க்கை, யாருக்கு தெரியாத அந்தரங்கத்தில் அருவருப்பான காரியம். அது செல்போன், முதல்ல சொன்னது போல யாருக்கு தெரியாம செல்போன் 1000 உள்ள வச்சிருக்கலாங்க, யாருக்கு தெரியல தான், ஆனால் கர்த்தருக்கு தெரியும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அன்பாய் அழைக்கிறார். எதெல்லாம் அன்று பிரியமில்லை அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. தேவையில்லாத உறவு, அருவருப்பான பழக்கம், அருவருப்பான சிந்தை, அருவருப்பான சுவாபம், நீங்க செய்து கொண்டிருக்க மறைவான சில பாவம், அது இச்சைக்குரியதா இருக்கட்டும், பொருளாதார சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும், தயவு செய்து நீங்க மனம் திரும்பிடுங்க. ஒரு நபரோடு பேசும் பொழுது, ஒரு நபரோடு பழகும் பொழுது, நீங்க சபைக்குள்ள ஒரு ஆவிக்குரிய அடையாளத்தோடும் சபைக்கு வெளியே ஒரு உலகத்தானை போல இச்சையோடு நீங்க நடந்து கொள்வீங்கன்னா அந்த இருமணம் அல்ல வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பிடுங்க.